வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்துடைய அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள். ஆமாங்க, இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்கிறது. ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023 வருடம். இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சூரிய பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை சிவபெருமான். இன்றைய தினத்துடைய அதி தேவதையாக சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகாசக்தி நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் காலை 7:50 வரை சந்திரனுடைய திருவோண நட்சத்திரமும் அதற்கு பிறகு செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி இரவு 8:50 வரை பஞ்சமி திதியும் அதற்கு அடுத்து சஷ்டி திதியும் வருகிறது. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும். இன்றைய நல்ல நேரங்கள் காலையில் 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரை நல்ல நேரம் அமைந்திருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி மிதுன ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் குருவுடைய புனர்பூச நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் மிதுன ராசியில் செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் தன் பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கர்மஸ்தானத்தில் வெண்மதியின் இனிமையான பயணம். இன்றைய தினம் சாந்த குணத்தோடும் பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பர்களே. உங்களது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஆரோக்கியமான பிரச்சனைகள் குறையக்கூடிய நல்ல அமைப்பு. உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். இன்று பூமி, மனை, வண்டி, வாகனம் தொடர்பாக தொழில் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். மேசராசி அன்பர்களில் ஆன்மீகம் தொடர்பான தெய்வ நம்பிக்கை தொடர்பாக ஆன்மீக பயணங்கள், புனித யாத்திரைகள் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே போல பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் அதிக ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாளாக மேசராசி அன்பர்களை இந்த நாள் கடந்து செல்லும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் புண்ணிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சிறந்த ஆற்றலையும் நல்ல அறிவையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் சோம்பல் இல்லாத சுறுசுறுப்புடன் கூடிய கடின உழைப்பை தரக்கூடிய நல்ல நாளாகவும், அதன் வழியில் நல்ல பணவரவை வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையும். உங்களது 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய நல் முயற்சிகளுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களது தாய் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் ரீதியாக இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல் எல்லாமே முழுமையாக விலகி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல நிலையை உருவாக்கி தரும். மிதுனராசி அன்பர்களே, அஷ்டமராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அன்பான வாசக நேயர்கள் அனைவருக்கும் இங்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் சந்திர பகவான் கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களது தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை
உங்களது ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அமைதியான குணமும் நேர்மையும் கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரன் அஷ்டம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் என்பது எதிர்பாராத நன்மை தரும் வகையில் நீங்கள் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையும். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உங்களது உடல் உறுப்புகள் அதிக உற்பத்தியை தர வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் பிரஷர் உள்ள அன்பர்கள் தங்களது அளவுகளை கண்காணித்து கொண்டு தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு நன்மை தரும் என்பது முன்னோர்களின் கருத்து. அந்த கருத்தை நம் நினைவில் கொண்டு இன்றைய தினத்தை உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்போம். அதே போல கணவன் மற்றும் மனைவி இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து சென்று இந்த நாளை நல்லபடியாக கடந்து செல்லுங்கள். கடகராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமையும். உங்களுடைய சுய தேவைக்காகவும் உங்களது குடும்ப தேவைகளுக்காகவும் கடைவீதிகளுக்கு சென்று ஆடைகள், உணவு வகைகள், ஆடம்பர பொருட்கள் வாங்கி வர உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி அன்பர்களில் குலதெய்வ கோயில் தெரியாமல் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கோவில் இருக்கக்கூடிய இடம் தெரிந்து கோவிலுக்கு வழிகாட்டி செல்லக்கூடிய தெய்வீகமான நாளாக உங்களுக்கு அமையும். பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடன் பணியாற்றும் பணியாளர்களின் உதவி மூலம் இன்றைய தினம் பொருளாதார நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்றைய தினம் வெற்றி ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 6வது வீடு அப்படிங்கிறது வெற்றிகளை தரக்கூடிய வீடுங்க. அந்த வீட்டில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பந்த பாசத்தையும் மனம் விட்டும் பேசும் தன்மையும் சேர்த்து தருவார் உங்களுக்கு. குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி அது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உங்களுக்கு வேலை வழியில் பணவரவு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதை தொடர்ந்து மகிழ்ச்சியும் சுபீட்சமும் உங்களுக்கு அதிகரிக்கும். தனக்கு பிடித்தவர்களுடன் தான் விரும்புபவர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் உணர்வுகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அதை தொடர்ந்து மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களது மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக சிம்மராசி அன்பர்களை கடந்து செல்லும். கன்னிராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் 5வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினத்துடைய உறவு எந்த வகையில் இருக்கும் என பார்க்கும் பொழுது கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவுகள் அன்பு பாசமும் காதலையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைகிறது. அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறுவதற்கான வழிகள் கிடைக்கும். உங்களது நிழல் போன்ற கனவுகள் எல்லாம் நிஜமாகும். காணல் நீராக இருக்கக்கூடியது அனைத்துமே கரைந்து போகும். இன்றைய தினம் சுப காரியங்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய யோகம் உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை
உங்களது உற்றார் உறவினர்கள் தந்து உங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பார்கள். இன்றைய தினம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயை குறிக்கக்கூடிய மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய 4வது வீடான மகர ராசியில் சந்திரன் செல்கிறார். ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்களது ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தரக்கூடிய ஆரோக்கியமான நல்ல நாள். 4வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் வண்டி வாகன யோகங்களையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்து தரும். இது நாள் வரை உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே மறையக்கூடிய அமைப்பும், எதிரிகள் என நீங்கள் நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய சூழலையும் உருவாக்கி தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நீங்கள் திறமையோடு செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் உயரும். அதனால் உங்களது மனதும் மகிழ்ச்சி அடையும். இன்றைய தினம் உங்களது மகாலட்சுமி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு மகர ராசி 3வது வீடு சகோதர ஸ்தானம். இன்றைய தினம் அண்ணன் தம்பிகளுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் சகோதர ஸ்தானத்தின் செயல்பாடுகள் அமையும். அதைத் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அன்பு பாசம் கரை புரண்டோடும். குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாகும். இயற்கையுடைய வர பிரசாதமான அதிர்ஷ்டத்தோடு வழியில் பணவரவை தரக்கூடிய நல்ல நாள். அதைத் தொடர்ந்து புதிய பூமி, இடம், மனை, வண்டி வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உண்டாக்கி தரும். இன்றைய தினம் சந்திரன் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற வீடு உங்களுக்கு தகவல் தொடர்பு துறை, போக்குவரத்து துறை, தபால் துறை சார்ந்து வேலை தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதேபோல நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியாகும் வரை மன உறுதியோடு போராடக்கூடிய தன்மையை தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் மகர ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு சாந்த குணத்தையும் பந்த பாசத்தையும் மனதில் உருவாக்கி தரும். தனஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் பணவரவை சிறப்பாக்கி தருவார். அதைத் தொடர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபீட்சமும் நிலைத்து நிற்கும். தனுசு ராசி அன்பர்களில் கடந்த சில நாட்களாக உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு ஆரோக்கியமான நன்மை கிடைத்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் பெருகி இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் பெருக செய்யும். இன்றைய தினம் நீங்கள் பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அதைத் தொடர்ந்து நற்பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானமாகிய உங்களது சொந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திர பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய பொன்னான நாள் இந்த நாள். மகர ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு உங்களது குழந்தைகள் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதைத் தொடர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். இது நாள் வரை உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் நீங்கள் செய்ய போகிற செயல்பாடுகள் எல்லாமே நல்லதா அல்லது கெட்டதாக அமையுமா என ஆய்வு செய்து முன் எச்சரிக்கையோடு முன் யோசனையோடு செய்யப்போகிற நல்ல நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களின் மாணவ மாணவியர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்கள் படிப்பில் ஞாபக சக்தியோடு சிறப்பாக படிக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களை கடந்து செல்கிறது. கும்பராசி அன்பர்களே, 12வது வீடு என சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார்.
இன்றைய தினம் உங்களுக்கு தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் தரக்கூடிய சிறந்த நாளாக அமையும். இது நாள் வரை உங்களது குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி குடும்பத்தில் ஒற்றுமைகள் உருவாகக்கூடிய நல்ல நாள். பொதுவாக 12வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் உங்களுக்கு செலவுகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் கும்ப ராசி அன்பர்களுக்கு தெய்வீக காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நன்மை தரும் வகையில் அமையும். அதே சமயம் கள்ள காதல் தொடர்பான முயற்சிகளுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் உருவாக்கி தரும். இன்றைய தினம் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. மீனராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன். தைரியமும் சுயசிந்தனையும் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும். நீங்கள் ஈடுபடக்கூடிய வீடு மனை இடம் வாங்குவது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய நல்ல நாளாகவும், அதை தொடர்ந்து உங்கள் வீட்டிற்கு தேவைப்படும் நவீனகரமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பணியில் நிம்மதியான செயல்பாட்டையும் எதிர்பாராத பதவி உயர்வுகளையும் நீங்கள் விரும்பக்கூடிய இடமாற்றங்களையும் கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். அதே போல மீனராசி அன்பர்கள் ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்து குணமடையக்கூடிய அமைப்பையும் இந்த நாள் தந்து உங்களை சுகமான நாளாக கடந்து செல்லும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.